ரஷ்ய ராணுவ ஜெனரல் ஃபனில் சர்வரோவ் கடந்த டிசம்பரில் கார் வெடிகுண்டு மூலம் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் ரஷ்யாவின் உயர்நிலை பாதுகாப்பு அமைப்பு தொடர்பாக அதிகார அடுக்குகளில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து கிரெம்ளின் என்று குறிப்பிடப்படும் ரஷ்ய அதிபர் மாளிகை விளாடிமிர் புட்டினுக்கான தனிப்பட்ட பாதுகாப்பை சர்வதேச செக்யூரிட்டி ஏஜென்சிகள் வியப்படையும் அளவுக்கு அதிகரித்துள்ளது. உயர்மட்ட ரஷ்ய இராணுவ பிரமுகர்களின் படுகொலைகள் மற்றும் ஆட்சி கவிழ்ப்பு பற்றிய அச்சங்களால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறும் மேற்கத்திய ஊடகங்கள் ஐரோப்பிய உளவு அமைப்புகளின் அறிக்கைகளை சுட்டிக்காட்டுகின்றன. உக்ரைன் போருக்காக ரஷ்யா கொடுக்கும் விலை என்பது இப்போது சந்தேகத்திற்கிடமின்றி தெளிவாகியுள்ளது. உக்ரைன் போரால் மாதந்தோறும் உயிரிழப்புகள் மற்றும் காயம்படுவோரின் மொத்த எண்ணிக்கை 30,000 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் போரின் முன்களப்பகுதியில் கைப்பற்றப்படும் பரப்பளவோ மிக குறைவாக உள்ளது. அதே சமயம் ரஷ்யாவின் உட்பகுதி வரை உக்ரைன் நடத்தும் ட்ரோன் தாக்குதல்களால் சேதம் அதிகம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரினால் இதுவரை பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருந்த நகர்ப்புற உயர்வர்க்கமும் இப்போது பாதிப்புகளை எதிர்கொள்ள துவங்கியிருக்கிறது. செல்போன் டேட்டா சேவை திடீரென அடிக்கடி தடைபடுவது புட்டின் ஆதரவு முதலாளிகளையும் அதிருப்தி அடைய செய்துள்ளது. பொருளாதாரம் உள்ளிட்ட உள்நாட்டில் அதிகரிக்கும் பிரச்சனைகள், உக்ரைன் போர்க்களத்தில் ஏற்படும் பின்னடைவுகள், போர் தொடர்பாக ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் புதிய அச்சங்களுக்கு காரணமாகியுள்ளன. மிக முக்கியமான தகவல்கள் கசிவதும் ரஷ்ய அதிபரை குறிவைத்து சதி அல்லது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடைபெறலாம் என்ற அச்சமும் கிரெம்ளின் மாளிகையை கவலையில் ஆழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. உட்பகைவர்கள் ட்ரோன்கள் மூலம் சதித்திட்டங்களை அரங்கேற்றக்கூடும் என்ற அச்சம் இருப்பதாக மேற்கத்திய ஊடகங்கள் கூறுகின்றன. புட்டினுக்கு எதிராக ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி என்பது புதிதல்ல. 2023 ஜூனில் கூலிப்பட்டாளத்தின் தலைவர் எவ்கெனி பிரிகோஜின் மாஸ்கோவை நோக்கி படை அணிவகுப்பை நடத்தப்போவதாக அறிவித்தது பலருக்கும் நினைவிருக்கலாம். புதினின் நெருங்கிய நண்பராக இருந்த பிரிகோஜின் கிரெம்ளினுக்கான சேவைகளை வழங்கும் உணவக நிறுவனங்களை வைத்திருந்தவர். புட்டினின் சமையல்காரர் என்று அழைக்கப்பட்ட இவர் ஒரு காலத்தில் சோவியத் ஒன்றியத்தில் ஒரு குற்றவாளியாக இருந்தவர். ரஷ்ய அரசின் ஆதரவு பெற்ற கூலிப்படை நிறுவனமான வாக்னர் குழு மற்றும் 2016, 2018 அமெரிக்க தேர்தல்களில் தலையிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 நிறுவனங்கள் உட்பட செல்வாக்கு மிக்க வலையமைப்பை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவர் பிரிகோஜினின் நடவடிக்கைகள் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம், அதன் புலனாய்வு பிரிவு ஆகியவற்றுடன் இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. 2023 ஆண்டு ஜூன் 23 பிரிகோஜின் அவரது வாக்னர் ஆயுத குழு மூலம் ரஷ்ய இராணுவ தலைமைக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை தொடங்கினார். உக்ரைன் முன்கள பகுதியில் இருந்து ரஷ்யாவிற்குள் தனது படைகளை நகர்த்தி ரோஸ்டோவ் நகரை கைப்பற்றி மாஸ்கோ நோக்கி அணிவகுத்து செல்லப் போவதாக அவர் அறிவித்தார். அந்த முயற்சியில் தோல்வியடைந்த பிரிகோஜின் 2023 ஆகஸ்ட் 23 விமான விபத்தில் உயிரிழந்தார். புதினின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட செர்ஜி ஷோய்கு தற்போது பாதுகாப்பு கவுன்சில் செயலாளராக உள்ளார். இராணுவ உயர் வலயத்தில் கணிசமான செல்வாக்கு உள்ள இவர் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி என்ற அச்சத்தோடு கண்காணிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக பாதுகாப்புத்துறை துணை அமைச்சராக இருந்தவரும் ஷோய்குவின் நெருங்கிய கூட்டாளியுமான ரஸ்லான் சலிகோவ் மார்ச் 5 கைது செய்யப்பட்டதை பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மோசடி, பண மோசடி மற்றும் லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டில் சலிகோவ் கைது செய்யப்பட்டதாக விசாரணை குழு தெரிவித்தது. இராணுவ உயரடுக்கில் ஊழல் என்ற குற்றச்சாட்டு புதிதல்ல என்றாலும் உக்ரைன் படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து இத்தகைய அறிக்கைகளும் நடவடிக்கைகளும் பெருகியுள்ளன. இந்த பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது முன்னர் புதினுக்கு மிகவும் நெருக்கமானவராக காணப்பட்ட ஷோய்குவிற்கு எதிராக ஆதாரங்கள் எதையும் விசாரணை குழு அறிக்கை வழங்கவில்லை. அதே சமயம் புதினுக்கு நெருக்கமான விசுவாசியாக கருதப்பட்டவர் ஆட்சி கவிழ்ப்பு சந்தேகத்திற்கு ஆளாகிறார் என்றால் கிரெம்ளின் மாளிகையில் தலைகீழாக ஏதோ நடந்திருக்கிறது என ஊகிக்கப்படுகிறது. மாஸ்கோ உயர்தட்டு பிரிவினரிடையே ஏற்படும் மோதல்கள் ஏதும் வெளிவருவதில்லை. வலுவான ஊகங்கள் மட்டுமே எஞ்சுகின்றன. உள்நாட்டு பாதுகாப்பின் நிலை மேலும் மேலும் மோசமடைவது குறித்து மாஸ்கோவின் கவலைகள், உயர் வலயத்தில் இருப்பவர்களின் பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு என்பது தொடர்பாக பாதுகாப்பு மற்றும் இராணுவ அடுக்குகளில் ஏற்பட்டுள்ள குழப்பம் போன்றவற்றால் புட்டினுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு தொடர்பான நெறிமுறைகள் தொடர்ந்து மாற்றியமைக்கப்படுகின்றன.
டிசம்பர் 22, 2025 அன்று மாஸ்கோவில் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபனில் சர்வரோவ் படுகொலை செய்யப்பட்ட போது உக்ரைன் ஏஜென்ட்டுகள் தான் அவரை கொலை செய்திருக்க வேண்டும் என கருதப்பட்டது. இதன் பிறகு 3 நாட்கள் கழித்து பாதுகாப்புத்துறையின் உயரதிகாரிகளுடன் புட்டின் ஆலோசனை நடத்திய போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆலோசனை கூட்டத்தின் போது சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் இராணுவ தலைமை தளபதி வலேரி, FSB என்று சொல்லப்படும் ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் என குறிப்பிடப்படும் மத்திய பாதுகாப்பு பிரிவு தலைவர் அலெக்சாண்டர் போர்ட்னிகோவை கடுமையாக விமர்சித்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் ஃபனில் சர்வரோவ் படுகொலை இராணுவத்திலும் பாதுகாப்புத் துறையிலும் மோசமான உளவியல் தார்மீக பாதிப்புகளை ஏற்படுத்தியதை சுட்டிக்காட்டி அவர் விமர்சித்துள்ளார். தனது துறையில் போதிய மனிதவளம் இல்லாதே இதற்கு காரணம் என அலெக்சாண்டர் போர்ட்னிகோ பதிலளித்ததாக சொல்லப்படுகிறது. சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு ஒரு வாரத்தில் உரிய தீர்வை பரிந்துரைக்குமாறு புட்டின் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்தே புட்டினுக்கு பாதுகாப்பு வழங்கும் FSO எனப்படும் ஃபெடரல் புரொடெக்ஷன் சர்வீஸ் நடைமுறைகளை மேலும் 10 மூத்த இராணுவ தளபதிகளுக்கு நீட்டித்துள்ளார் ரஷ்ய அதிபர். அதே சமயம் புட்டினுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிரெம்ளின் மாளிகையில் ஸ்மார்ட் போன்கள் தவிர்க்கப்படுவது மிக முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கிரெம்ளின் மாளிகையை நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பில் இருப்பவரை பார்க்க வரும் பார்வையாளர்கள் அனைத்து நிலை சரிபார்ப்புகளையும் 2 முறை செய்த பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர். கிரெம்ளின் தலைமை நிர்வாகி மட்டுமல்ல, அவருக்கு நெருக்கமானவர்களும் இணைய வசதி இல்லாத தொலைபேசிகளை மட்டுமே பயன்படுத்த முடியும். அதிபர் மாளிகை சமையல் பிரிவோடு தொடர்புடையவர்கள், மெய்காப்பாளர்கள் மற்றும் அதிபரோடு இருக்கும் புகைப்பட கலைஞர்கள் பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோ பீட்டர்ஸ்பர்க் நகரங்களுக்கு இடையே வால்டாய் மலைப்பகுதியில் அமைந்துள்ள அதிபர் புட்டினின் கோடைகால தங்குமிடங்களுக்கும் மாஸ்கோவில் உள்ள வழக்கமான குடியிருப்புகளுக்கும் செல்வதை ரஷ்ய அதிபரும் அவரது குடும்பத்தினரும் நிறுத்திவிட்டனர். கடந்த ஆண்டில் இராணுவ தளங்களுக்கு பல முறை அடிக்கடி சென்று வந்த புட்டின் எந்த ஒரு இராணுவ தளத்திற்கும் இந்த ஆண்டில் இதுவரை செல்லவில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது. மாஸ்கோவிலிருந்து பல மணி நேரம் பயணித்து செல்ல வேண்டிய கருங்கடலோர பகுதியில் உள்ள உயர் வசதிகள் கொண்ட நிலத்தடி பங்கர்களில் வாரக்கணக்கில் கூட புட்டின் தங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, முன்னரே பதிவு செய்யப்பட்ட படங்கள் தான் பொதுமக்களுக்கு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படுகிறது. இருப்பினும் அதிபர் புட்டின் தொடர்ந்து பொதுவெளியில் தோன்றிக் கொண்டே இருக்கிறார். உலகத் தலைவர்கள், பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அதே சமயம் அவரது நகர்வுகள் மிகுந்த திட்டமிடப்பட்டு கடும் கட்டுப்பாடுகளுடன் நடைபெறுகின்றன. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எல்லோரையும் போல புட்டின் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். ஆனால் அவர் சந்திப்புகளை தவிர்க்கவில்லை. சந்திக்க வருபவர் தூரத்தில் இருக்குமாறு மிக நீண்ட மேசை போடப்பட்டிருந்தது அப்போது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்தது. அதே போன்ற பல அலுவலகங்கள் பல இடங்களில் புட்டினுக்கு இருப்பதாகவும் அமைச்சரவை கூட்டங்களை வீடியோ இணைப்பு மூலம் அத்தகைய அலுவலகங்களிலிருந்து அவர் நடத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. மே 9 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனிக்கு எதிரான வெற்றியை நினைவுகூரும் வகையில் நடைபெற்ற மாஸ்கோ செஞ்சதுக்கு அணிவகுப்பில் புட்டின் பங்கேற்றதும் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்தது. அப்போது புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளின் விவரங்கள் வெளியாகின. மிக முக்கியமாக இராணுவ வலிமையை பறைசாற்றும் கவச வண்டிகள், ஏவுகணைகள் உள்ளிட்ட கனரக ஆயுதங்கள் ஏதும் காட்சிப்படுத்தப்படவில்லை. பயங்கரவாத அச்சுறுத்தலின் பின்னணியில் ஆபத்துகளையும் அபாயங்களையும் தவிர்க்க இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். ரஷ்யாவுக்குள் ஊடுருவி உக்ரைன் நடத்திய நீண்ட தூர தாக்குதல்கள் வெற்றியடைந்ததன் எதிரொலியே இந்த நடவடிக்கை என்பதுதான் டிமிட்ரி பெஸ்கோவ் சொல்வதன் அர்த்தம். இது ஒருபுறம் இருந்தாலும் உக்ரைன் மீதான போர், உக்ரைனுக்கு அமெரிக்கா அளிக்கும் ஆதரவில் காணப்படும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக கிரெம்ளினில் குழப்பமும் மோதலும் சந்தேகமும் தலைதூக்கி இருப்பதாக ஐரோப்பிய உளவு அமைப்புகள் கதை கட்டி விடலாம் என அமெரிக்க ஊடகங்களே சந்தேகிக்கின்றன. உக்ரைன் போரில் மட்டுமல்ல, ரஷ்யாவை தோற்கடிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ரஷ்யாவின் ஆட்சி அதிகாரத்திற்குள் பிளவும் மோதலும் முற்றி சரிவு உள்ளிருந்து தொடங்க வேண்டும். இறை பலவீனமடைவதற்காக வேட்டை நாய்கள் எச்சில் வடிய நாக்கை தொங்க போட்டபடி காத்திருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.